மகாராஷ்டிராவிலிருந்து இந்திய குடியரசுக் கட்சியிலிருந்து சூசை, நீங்க சொல்லுங்க. அதாவது அங்க கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா, இல்ல எக்ஸிட் போல் மாதிரி தான் வரும் ரிசல்ட்னு பார்க்கறீங்களா? அது இப்போது பாலசிங்க அவங்க ரொம்ப தெளிவா உள்ள நிலவரத்தை சொன்னாங்க. அதுல அவங்க சொன்ன நிலவரத்துல என்ன புள்ளி விவரம்னா, 60% வாக்குகள் பதிவுன்னு வச்சுக்கிட்டாலுமே காங்கிரஸ் கூட்டணி ஒரு 22%, பிஜேபி ஒரு 24%. மீத சதவீத வாக்குகளை ராஜ் டாக்கரே, பிரகாஷ் அம்பேத்கரே பிரிச்சிருந்தாங்க இந்த வாக்குகளை. இதுல தேர்தல் கமிஷனோ எந்த கூட்டணிகள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதாவது மற்ற மாநிலத்தை போல மும்பையில பணம் எல்லாம், மும்பையோ மராட்டியத்திலோ பணம் எல்லாம் யாரும் கொடுக்கறது கிடையாது. பெரிய பேசு பொருளாச்சு, கையும் களவுமாக பிடிப்பட்டது, நேத்து நைட்டு ஆடியோ ரிலீஸ் பண்றாங்க, இதெல்லாம் நடந்துச்சு. அங்கெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நேற்று இரவு பிடிச்ச படத்தை ஒருவேளை மக்களுக்கு கொடுக்கறதா இருந்தா ராத்திரியோட ராத்திரியா ஒரு 10 லட்சம் பேருக்கு கொடுக்க முடியுமா? முடியாது. அதாவது நாங்க தளத்துல இருக்கிற கள நிலவரங்களை பார்த்திருக்கிறோம். இல்ல அவர் பாலசிக்கு இங்க தேர்தல் பிரச்சாரத்துல இருந்திருக்கிறாரு. பணம் பட்டுவாடாங்கிறது இங்க கிடையாது. வாக்கு சதவீதம் நீங்க தெளிவா தெரிந்து கொண்டீர்கள். வாக்கு சதவீதம் அங்க என்ன செய்கிறதுனா உடைக்கப்படுகிறது. வாக்கு சதவீதம் உடைக்கப்படுகிறது. இவர்கள் பெறுகிற வாக்குக்கும் அவர்கள் பெறுகிற வாக்குக்கும் 2% வாக்குகள் அதிகமாக பாரதிய ஜனதா பெறுகிறது. இந்த 2% 3%. 22-24% சொல்றீங்கல்ல, அதுக்கு என்ன கால்குலேஷன்? அது எந்த செஃபாலஜிஸ்ட்? 60%. அதுல 60% மற்றவர்கள் பிரித்து விடுகிறார்கள் இல்லையா? அதாவது மாயாவதி தலைமையிலான பகுஜன் சமாஜ் கட்சி கொஞ்சம் பிரித்து விடுகிறது, ராஜ் டாக்கரே கொஞ்சம் பிரித்து விடுகிறார், அதுக்கப்புறம் பிரகாஷ் அம்பேத்கர் கொஞ்சம் பிரித்து. இந்த வாக்குகள் எல்லாம் காங்கிரஸ் உடைய வாக்குகள். பாரதிய ஜனதா வாக்குகளை யாரும் பிரிக்க முடியாது. பாரதிய ஜனதா வாக்குகள் கூடிக்கிட்டே, ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் வாக்கு சதவீதம் கூடிக்கிட்டே இருக்கு. சரி, ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு சதவீதம் கூடிட்டு இருக்கும் பொழுது எதற்காக ஏக்நாத் ஷிண்டேங்கிற ஒரு ஃபார்முலாவை உருவாக்கணும், அஜித் பவாருங்கிற ஃபார்முலாவை உருவாக்கணும்? பாஜகவுடைய வாக்குகள் தான் கூடிட்டு இருக்கே, ஸ்கிராச் ஆக போறது காங்கிரஸ் உடைய வாக்கு தானே. இப்ப காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிற தேசியவாத காங்கிரஸை பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? நாம கூட இருந்த சிவசேனா மட்டும் தானே. அது ஏன் சிவசேனா அந்த சூழ்நிலையில மெஜாரிட்டியா பாரதிய ஜனதாவுக்கு விட்டு கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கணும், கொள்கை பிடிப்புல உறுதியா இருக்கணும்னா உத்தவ் தாக்கரே அந்த கொள்கைக்கு முரண்படாமல் கொள்கைக்கு இணைந்து ஆட்சி அதிகாரத்தை அவர்களுக்கு விட்டு கொடுத்திருக்கலாம் இல்லையா? அதான் இப்ப சதவீத வாக்கு வங்கிகள் எல்லாம் பிரிகிற வாக்கு கூட்டணியில நீங்க ஆட்சியில இருந்தீங்க, நீங்க விட்டு கொடுத்த அவங்கள முதலமைச்சர் ஆக்கி இருக்கலாம் இல்லையா? அப்படியும் ஒரு கேள்வி வரும் இல்லையா? அவர்கிட்ட கேட்டா இப்படிதான் சொல்லுவார் அவரு. அவங்க அப்படி முதலாவது அவங்க அந்த தத்துவத்தை, அதாவது உத்தவ் தாக்கரே, பால் தாக்கரே, இவங்க எப்பவுமே அரசியலுக்கு வருவதற்கு எந்த நேரத்திலும் அவர்கள் முடிவெடுக்கல. தன்னுடைய கையில் ரிமோட் கண்ட்ரோலை வைத்துக் கொண்டு இந்திய அரசியலை நிர்ணயம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு பால் தாக்கரே. அவர் அரசியலுக்கு போகல. அது மாத்திரமல்ல, கடைசி நேரங்கள்ல அவருக்கு வாக்கு வங்கியே பறிக்கப்பட்டிருந்தது, வாக்கு செலுத்தும் உரிமை பறிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் மக்கள் மத்தியில் இருக்கிற செல்வாக்கும் மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருந்தாங்க. இப்போ சிவசேனா ரெண்டா பிரிஞ்சிருக்குங்கிறது இப்ப நம்ம சொல்றோம். ஏற்கனவே ராஜ் டாக்கரே ஏற்கனவே அங்கிருந்து பிரிந்து அவருடைய வாக்கு வங்கியை உடைத்து வைத்திருக்கிறார். அதாவது அரசியல்ல அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு எல்லாரும் முனைப்போடு செயல்படுவதில் எந்த மாற்று கருத்து யாருக்கு இருக்க முடியாது. எல்லாருமே இப்ப தேர்தல் இன்று வாக்குப்பதிவு, நேற்றைய தினத்துல காங்கிரஸ் தலைவர் சொல்லுகிறார், இங்க முதலமைச்சருக்கு போட்டியிடுவதற்கு, போட்டி போடுவதற்கு, வருவதற்கு நிறைய தலைவர்கள் இங்க இருக்கிறார்கள் என்று. அப்ப இந்த நேற்றைய ஸ்டண்ட் தான் இந்த வாக்கு வங்கி மாறுகிறது. அதனால பாரதிய ஜனதா இப்பவே ஒரு கேள்வி நான் கடைசியா வரதராஜன் கேட்டேன், உங்கதுலயே 3 பேர் இருக்கிறாங்களே, இப்ப யார முதலமைச்சர் ஆக்குவீங்கன்னு. அப்படியான ஒரு பார்வை தானே அங்கேயும். இப்ப காங்கிரஸும் அவங்க ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் வச்சிருப்பாங்க, சரத்பவாரும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை வச்சிருப்பாரு, அதன் பிறகு உத்தவ் தாக்கரேயும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் வச்சிருப்பாரு. 2 பக்கமும் இப்ப பாத்தீங்கன்னா அந்தந்த கட்சியும் 3+3 ஒரு 6 முதலமைச்சர்களுக்கான கேண்டிடேட்டை வச்சிருப்பீங்கல்ல.
உங்க கட்சியையும் சேர்த்துக்கலாம் அதுல என்டிஏல. பாரதிய ஜனதா வந்து ஒரு அதிகாரத்தினுடைய வலிமையை எப்படி பகிர்ந்து கொள்ளலாம் என்பதில் அவர்கள் வந்து தெளிவா இருக்கிறார்கள். இன்றைக்கு வந்து இன்றைய வரைக்கும், இன்றைய சூழ்நிலை வரைக்கும் பாரதிய ஜனதா கூட்டணி மகாராஷ்டிராவில் ஆட்சி செய்யும், ஷிண்டே தான் முதல்வர் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் சூழ்நிலைக்கு தக்கபடி பாரதிய ஜனதா தான் முதலமைச்சர் பொறுப்பை வகிக்கும். சொல்ல வரும் பொழுது ஏன் அன்னைக்கு சிவசேனாவுக்கு சொல்லல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒருவேளை அங்க நீங்க சிவசேனாவுடைய இடத்திலிருந்து பாஜகவுடைய எழுச்சியை பார்க்கணும், பால் தாக்கரேட்டேந்து அந்த பவர் டிரான்சிஷன் அப்படிங்கிற இடத்தை பார்க்கணும் கடந்த கால வரலாறு தெரிந்தவர்களுக்கு. அப்படி இடத்துல இருந்து மீண்டும் சிவசேனாவிடமே அந்த பவர் டிரான்சிஷன் ஆயிடக்கூடாதுன்னு நீங்க ரொம்ப உஷாரா இருந்தீங்களோ? ஷிண்டேங்கிறவரு ரொம்ப நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான பர்சன் கூட ஒரு கணக்கு போடலாம் இல்லையா? அரசியல்ல வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு வந்து பாரதிய ஜனதா முயற்சி செய்ததை விட அவர்கள் கொள்கைக்கு முரண்பாடாக இருக்கிறார்கள். சிவசேனாவுடைய கொள்கை என்பது இந்துத்துவா கொள்கை சார்ந்தது. அந்த இந்துத்துவா கொள்கைக்கு முரணாக உத்தவ் தாக்கரே இருக்கிறார் என்று அவர்களுடைய அணியில் இல்ல, அவர்களுடைய கட்சியிலிருந்து மிகப்பெரிய ஒரு அமைப்பாக அவர்கள் உடைந்து வெளியே வந்து விட்டார்கள். அப்ப உடைந்து வெளியே வரும்போது அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறோம், அவ்வளவுதானே தவிர அதுல வந்து உள்நோக்கம் கிடையாது. நீங்க சொல்றத வாதத்துக்கே எடுத்துக்கிறோம்னே வச்சுக்கோமே, உத்தவ் தாக்கரே விட அதிகமா இந்துத்துவா கொள்கைகளை ஏக்நாத் ஷிண்டே பேசிட்டாரா என்ன கடந்த காலங்கள்ல, இல்ல பின்பற்றிட்டாரா என்ன? பேசினாலும் பேசாட்டாலும் அவர்களுக்கு சாதகமா இருந்தாலே போதும் இல்லையா? சாதகமா இருக்கிறது பேசுகிறது தானே. பேசுவோம் தூசை சொல்லுங்க. வரதராஜன் உங்களுக்கும் நேரம் தரேன். என்ன இனியன் பேசல, அவர் பேசி முடிச்சோடனே நான் உங்களுக்கு நேரம் தரேன். சூசைட்ட மட்டும் நான் கருத்து வாங்கிட்டு இனியன்ட்ட போறேன். திமுகவும் பாரதிய ஜனதா கூட்டணியில தானே இருந்தாங்க. கடந்த காலங்கள்ல பாரதிய ஜனதா கூட்டணியில திமுக இருந்த, திமுக உடைக்கலையா அவங்க? மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கும் திமுகவுக்கும் என்ன சார்? இல்ல அவங்க கூட்டணி யாரோடலாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் உடைத்து விடுகிறார்கள். திமுக ஏன் உடையலன்னா, திமுக சித்தாந்த ரீதியாக உருவாக்கப்பட்ட கட்சி, சித்தாந்த ரீதியாக உருவாக்கப்பட்ட கட்சி. இல்ல நம்ம வந்து விடுதலை சிறுத்தையும் திமுகவும் சித்தாந்த ரீதியா இருக்குங்கிறதுல நம்ம எந்த மாற்று கருத்தும் நம்ம சொல்ல உருவாக்கப்பட்ட கட்சி இல்ல. ஜெகன்மோகன் ரெட்டியோட கட்சி சித்தாந்த ரீதியாக உருவாக்கப்பட்ட கட்சி இல்ல. அதாவது அதையெல்லாம் விட இந்தியாவுல மிகப்பெரிய சித்தாந்தம் மண்ணின் மைந்தர்கள்ங்கிற மிகப்பெரிய ஒரு கோஷத்தை கொண்டு வந்தது பால் தாக்கரே. சரி பேசலாம்.